சரி. பாருங்க. இவருக்கு சமவலுவான தொகுதி இவராக இருந்தால், இவர் செய்யற எல்லா வேலையும் இவர் செய்யணுமா இல்லையா? Right? நான் சொல்றேன் ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரம் டீன்னு வச்சுக்கோமே. ஆரம்ப தொகுதியில பி பற்றி திருப்பம் எவ்வளவு? ஆரம்ப தொகுதியில் அதாவது இந்த ஆறு மட்டும் காணப்படுற நேரம் பி பற்றி திருப்பம் எவ்வளவு தொகுதிக்கு? பூஜ்ஜியம் எப்படி வரும்? பி பற்றி ஆர் தர டீன்னு வரப்போகுது. அப்ப ஏல தாக்குற இந்த விஷயத்துக்கு நான் இங்க வச்சாலும் இப்ப பி பற்றி திருப்பம் எவ்வளவு வரணும்? ஆர்டியாக வரணும். வருமோ? ஆர்டியாகவே வருமோ? வரும் தானே பாருங்க. இந்த விஷயத்துக்கு இங்க வைக்கிறோம். இங்க ஒரு ஆர், இங்க ஒரு ஆர், இடைப்பட்ட தூரம் டி. ஆகவே இந்த இணையின் பருமன் எவ்வளவு? ஆர் இன்டூ டி. அப்ப இப்ப இந்த புள்ளிப்பட்டு திருப்பம் எடுக்கிற நேரம் இவர திருப்பம் வராது, இணையின் திருப்பம் ஆர் தர டி ஆக வரும். Right? அப்ப இப்ப நான் விலங்கு தூக்கி இங்க வச்சுட்டேன், ஏல வச்சுட்டோம். அப்ப ஏ பற்றி தொகுதியில மொத்த திருப்பம் எவ்வளவாக இருக்கு? ஏ பற்றி இப்ப காணப்படுற முழு தொகுதியின் திருப்பத்தின் பருமன் எவ்வளவாக இருக்கு? கவனமா யோசிக்கணும், நல்லா யோசிக்கணும். இந்த தளத்துல ஏன்ற புள்ளியில ஆரம்பத்துல ஆறுன்ற விசை காணப்பட்டுச்சு. அப்ப இவருக்கு சமவலுவான விசை நேரம் இந்த ஆரை தூக்கி நான் பீன்ற புள்ளிக்கு மாத்தி வைக்கிறதா யோசிப்போம். அப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஆறு சேர்க்கிறேன், இந்த இடத்துல இன்னொரு ஆறு சேர்க்கிறேன். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர் டி பருமனுள்ள ஒரு இணை வரும். பில தனி விசை ஆறு வரும். இப்ப பி பற்றி திருப்பம் எவ்வளவு இந்த தொகுதிக்கு? ஆர்டி எம் சக 0 வரப்போகுது. எம்ன்றது ஆர்டி ஆக வரும். ரைட்? விசை தர தூரம் தானே ஆர்டி. இப்ப பாருங்க, இந்த எல்லாரையும் விலையுள் ஏதோ ஒரு புள்ளி கூட போக போகுது. அவரை தூக்கி நான் இங்க வைக்கிறேன். வைக்கிற நேரம் ஒரு இணையும் ஒரு தனி விசையும் உருவாகும். அந்த தனி விசை ஆர் டபர்மன். அப்ப இந்த புள்ளி பற்றி ஆரம்ப விலையுட திருப்பமும் இப்ப காணப்படுற திருப்பமும் எப்படி இருந்திருக்கு? ரெண்டுமே சமனா இருக்குமா இல்லையா? எவ்வளவு? ஆர்டி மாதிரி. ஆர்டி மாதிரி எவ்வளவு தந்திருக்கிறாங்க இங்க? ஆர்டி வராதுன்னா டீன்ற பெருமானம் தெரியாது. என்ன இந்த தூரம் தெரியாது. ஆரம்பத்துல விலையோட எங்கால போச்சுன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா டிரெக்டா சொல்லிருக்கலாம் இவ்வளவுதான் பருமன் வரும். ஆனால் ஏ பற்றி ஆரம்பத்துல காணப்பட்ட விளைவுக்கான திருப்பமும் இந்த இணைத திருப்பமும் ஒரே பருமனாக வரும்ன்றது விளங்குதா இல்லையா? விளைஞ்சு ஆரம்பத்துல பீன்ற புள்ளி பற்றி இந்த தனி விசைக்கான திருப்பமும் இப்ப பீன்ற புள்ளி பற்றி இந்த இணைக்கான திருப்பமும் ரெண்டுமே ஒரே பருமனாக வந்துருக்கு. ஆகவே இப்ப ஏ பற்றி இணைத திருப்பம் எவ்வளவு தந்துருச்சு? ஜி என. அப்ப ஏ பற்றி உருவாகின இணையின் திருப்பம் ஜி ஆக இருந்தால் ஏ பற்றி ஆரம்ப விளைவின் திருப்பம் எவ்வளவாக இருந்திருக்கு? ஜி ஆகவே இருந்திருக்குமா இல்லையா? ரைட்? அப்ப ஏ பற்றி இந்த எல்லா விசைகளுடையும் திருப்பம் எவ்வளவாக இருந்திருக்கு? ஜி ஆகவே வருமா இல்லையா? ஏன்னா ஏ பற்றி ஆரம்ப விளைவு திருப்பம் ஜி ஆக இருந்தால் ஏ பற்றி ஆரம்ப விசைகளுடைய திருப்பம் எவ்வளவா இருந்திருக்கு? கட்டாயம் ஜி ஆகவே இருந்திருக்கு. ஆகவே ஜியை கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? ஏ பற்றி மொத்த தொகுதியும் திருப்பம் எடுக்கலாம். சமன் ஜி ஆக வரும். ரைட், செய்யுங்க. கவனமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா செய்யலாம். ஒரு தடவை விசை கஷ்டமே. ஜி என்னவா இருக்கு? வலஞ்சுழியா இடஞ்சுழியா? அதுவும் கெஸ் பண்ணலாம். எப்படி போட்டாலும் ஆன்சர் வரும். நீங்க வலஞ்சுழியா போட்டு விட மைனஸ் வந்தா இடஞ்சுழி எடுக்கலாம். ஆனா சொல்லுங்களேன் சும்மா. உருவாகிறேனே வலஞ்சுழியா வருமா இடஞ்சுழியா வரும்?
இடஞ்சுழியா ஏன் திரும்ப நீங்க ஏ பற்றி திருப்பம் எடுக்கிறீங்களா இருந்தால் எல்லா விசையோட திருப்பம் எந்த போக்குல வருது வலஞ்சு வலஞ்சுழியாக வரும் அப்படிதானே பாருங்க ஏ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் இதுவும் வலஞ்சுழி இதுவும் வலஞ்சுழி மொத்த விசையும் வலஞ்சுழியாக வரும் அப்ப விசைகள் எல்லாமே வலஞ்சுழியாக வருமாக இருந்தால் திருப்பம் வலஞ்சுழியா வருமா இருந்தால் வினையும் வலஞ்சுழியா வந்து உருவாகிற இணையும் கட்டாயம் வலஞ்சுழி திருப்பத்தை கொண்டு இங்க சேர்க்கப்படுற இணை நான் சொல்லலாம் வலஞ்சுழி திருப்பத்தை உடைய ஒரு ஜி பருமனுடைய இணையாக இருக்கு பாருங்க ஏ பற்றி விசைகளோட திருப்பம் இந்த இணைக்கு சமனா இருக்கும்ன்றது விளங்கிச்சா சரிதானே என்ன பாருங்க ஆரம்ப விளைவு ஏசிக்கு சமாந்தரமா ஏதோ இடத்துல போயிருக்க போகுது அவரை தூக்கி இங்க வைக்கிற நேரம் ஒரு இணையும் தனி விசையும் உருவாகும் இப்ப ஏ பற்றி நான் திருப்பம் எடுக்கிற நேரம் அந்த இணையின் திருப்பம் விளைவு திருப்பத்துக்கு சமனா இருந்திருக்கும் அந்த விளைவு திருப்பம் இந்த விசையோட திருப்பம் சமனா இருந்திருக்கும் இணையின் திருப்பம் தான் விசையோட திருப்பம் பாருங்க ஏ பற்றி நான் விசைகளுக்கெல்லாம் திருப்பம் பார்க்கிற நேரம் எந்த திசை போக்கு திருப்பம் வரும் எந்த போக்குல திருப்பம் வரும் இவரும் வளஞ்சுழி இவரும் வளஞ்சுழி மொத்த திருப்பமும் வளஞ்சுழி தான் அப்ப ஜீட திருப்பம் என்னவாக இருந்திருக்கணும் கட்டாயம் வளஞ்சுழி தான் இருந்திருக்கேன் மாறி போட்டாலும் பிரச்சனை இல்லை அப்ப நான் திருப்பம் எடுத்தால் ஜி சமன் 2√3p தர இந்த தூரம் ஏ ஆக வரும் செங்குத்து தூரம் சக அல்பான்றது 1 பி தர 2 cos 30 வரும் 3/2 வரும் சொல்றாங்க என்னென்றால் இவ்விசை தொகுதியின் விளைவின் பருமனையும் திசையும் எழுதி விளைவின் பருமன் எவ்வளவு வரும் விளைவின் பருமன் எழுதியாச்சோ இவ்விசை தொகுதியின் விளைவின் பருமனையும் திசையும் எழுதி இப்ப விளைவின் பருமன் திசை கஷ்டம் இல்லைன்னா ஆறுதான விளைவு பருமன் திசை என்ற இந்த எல்லா விசைகளின் விளைவு தான் ஏசிக்கு சமாந்தரமாக 6 பின் எடுத்திருக்கிறோம் ஆகவே விளைவின் திசை சமாந்தரமாக விளைவு விளைவின் தாக்கக்கோடு சந்திக்கும் புள்ளி இருந்து தூரத்தை காண்க ஏபியினை cos 30 வரும் மேடம் 2 cos 30 2 cos 30 p√3 வரும் 3 p√3 ஏன்னா 3√3 இப்ப கேக்குறாங்க இப்போ சாரி இவ்விசை தொகுதியின் பருமனையும் திசையும் காண்க விளைவின் பருமன் திசை காண்க ஏபியை விளைவின் தாக்கக்கூடு சந்திக்கும் புள்ளிக்கு ஏல இருந்து தூரம் இப்ப ஏபியிலும் சந்திக்கும் புள்ளிக்கு ஏல இருந்து தூரம் கேட்கிறோம் இப்ப கவனமா யோசி
ஆரம்பத்துல இந்த எல்லா விசைக்கும் ஒரு தனி விளைவு காணப்படும், எங்கால போகுன்றது தெரியும். அவரை தூக்கி இங்க வைக்கிற நேரம் அது ஒரு தனி விசை ஆறாகவும் இணை ஜியாவும் ஒடுங்கி காணப்படுது. ஜியில பெருமானம் 3/3 இருந்துச்சு. இப்ப கேட்கணும் என்னன்னா, ஆரம்ப விளையுள் எங்க இருந்து இருக்கும், என்ன செய்யலாம்? ஆரம்ப விலை எங்க இருந்து கேட்கலாம், என்ன செய்யலாம்? இப்படி கொண்டு போகலாம். ஆரம்ப விலையுள் கட்டாயம் ஏசிக்கு சமாந்தரமா தான் போகுமா இல்லையா? அப்படிதானே? ஏசிக்கு சமாந்தரம் அது தரவு. அப்ப இவரை தூக்கி இங்க வைக்கிற நேரம் தான் என்ன நடக்குது, தனி விசை பரும இணை எல்லாமே உருவாகும். இப்ப கேக்குறாங்க இந்த தூரம் எவ்வளவுன்றதான் கேள்வி. இந்த தூரத்தை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? யாரு திருப்ப கோட்பாடு, திருப்ப கோட்பாடு பயன்படுத்தலாம். ரைட், சொல்லுங்க. இந்த புள்ளி பற்றி விளைவு திருப்பம் எவ்வளவாக இருக்கு? அதாவது இந்த விளைவுக்கான திருப்பம் எவ்வளவாக இருக்கு? எவ்வளவு வரும்? வருமா இல்லையா? ஏன்னா இந்த புள்ளி பற்றி இவருக்கு சமவெளிவான தொகுதிக்கான திருப்பம் ஜியாக இருந்தால் ஏ பற்றி இவருக்கான திருப்பம் எவ்வளவு வந்திருக்கேன் கட்டாயம் ஜியாவே வரணுமா இல்லையா? இவரை தூக்கி இங்க வச்சால் ஏ பற்றி திருப்பம் ஜி வருது. அப்ப ஆரம்ப தொகுதிக்கும் ஏ பற்றி திருப்பம் கட்டாயம் ஜியாக இருந்திருக்கேன். ஆகவே ஜி சமன் வலஞ்சுழி திருப்பம் தொகுதிக்கான திருப்ப கோட்பாட்டின்படி ஏ பற்றி வலஞ்சுழி திருப்பம் எடுத்தால் ஜிக்கு சமனாக வரும். ஜி என்று சொல்லப்படுறது யாருக்கு சமனாக இருந்திருப்பார்? ஜி சொல்லப்படுறது பருமன். நான் கேட்கிறேன் இங்க சமன்பாடு எப்படி வரும்? என்ன வந்திருக்கு? 3 பருமன். இங்கால வர சமன்பாடு யாருக்கு சமப்படுத்த போறீங்க? இல்லையா? யாரு நான் கண்டுபிடிக்க ஏபின்ற தூரம் தானே, ஏபியே வெட்டும் தூரம். அப்ப தூரம் எக்ஸ் ஆக இருந்தால் விலையோட பருமன் ஜி ஆக வரும். சொல்ல வேண்டிய தூரத்தை விலையுள் ஏபியை வெட்டுற தூரம் நாங்க எக்ஸ்னு சொல்லுவோம். எப்படி வரும் சமன்பாடு? சைன் 60 வராதுன்னா, எக்ஸ்ட்ரா சைன் 60 தூரம் தானே, செங்குத்து தூரம் தானே. செங்குத்து தூரத்தை யாரால பெருக்கணும்? 6p ஆல பெருக்கணும். விலையுள்ள பருமன் எவ்வளவு? விலையுள் பருமன் 6p தானே. அப்ப விலையுள் பருமன்றது 6p தர எக்ஸ் சைன் 60க்கு ஜி சமனாக இருக்கு. ரைட், இப்ப ஜில பருமன் 3/3p 6p தர எக்ஸ் தர √3/2 சமன் ஏன் கூடாக 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 இப்போது பருமன் எச்சையுடைய ஒரு இணை தொகுதியில் சேர்க்கப்படுகிறது. அப்போ வெளியான இணை சேர்க்கிறதுனால என்ன நடக்கும், என்ன மாற்றம் வரும்? தொகுதியில XY மாற்றம் இல்லை, அப்ப விளைவுல மாற்றம் இல்லை. அப்ப வேற என்ன மாற்றம் வந்திருக்கு? தூரம் மாறி இருக்கும். டிஇ கூடாக போன விளைவில் இப்ப வேறொரு புள்ளி கூட போகிறோம் சேர்க்கப்படுகின்றது. இப்புதிய தொகுதியின் விளையுள் புள்ளி பி நூடாக தாக்குகின்றது. எச்சின் பெருமானத்தையும் இவனையும் போக்கையும் காண்க. சமவலுவான இன்னொரு தொகுதி வரை இந்த எல்லா விஷயம் எடுத்துட்டு எனக்கு ஒரு தனி விசை பிரதி விசை இல்லாம எப்படின்னா இந்த மாதிரி 6p ஆக மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு இணை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. எச்னு ஒரு இணை கொண்டு வந்து சேர்க்கிறாங்களா? எந்த போக்குலையும் வந்திருக்கலாம். நான் இடஞ்சொலி போக்கா எடுக்கிறேன். எச்னு ஒரு இணை சேர்க்கிற நேரம் இப்ப விலையுள் பி கூட போதும். இப்ப தொகுதியில மொத்தமாக எத்தனை விசைகள் காணப்படுது? தொகுதியில மொத்தமாக எத்தனை விசைகள் காணப்படுது? 8 2 இல்ல கூட இருக்குது, 3 இருக்குது. 2 விசை அடுத்து இந்த 6 பாருங்க. இந்த எல்லா விசையும் தூக்கிட்டு தான் யாரை போட்டிருக்கிறோம்? இந்த 6p போட்டிருக்கிறோம். இப்ப எக்ஸ்ட்ரா இணை ஒன்று சேர்க்கணும்னா இன்னும் 2 விசை சேர்க்கணும். அப்ப இப்ப தொகுதியில காணப்படுற விசைகள் இந்த 6pயும் இந்த இணை சேர்க்கப்பட்ட 2 விசை. இவங்க 2 பேரும் விளைவு தான் யாரும் பி கூட போற இந்த விசை.
இதோட பருமன் எவ்வளவாக இருந்திருக்கு? அதே பருமன் வரும், ஆர்பியாக வரும். அப்ப இவருடையும் இந்த ரெண்டு விசையும் மொத்த விளைவு தான் பி கூட போற ஆர்பியாக இருக்கு. இப்ப எச்ச கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? ஏன்னா விளைவோட பருமன் மாறாதானே. தொகுதி இணையொன்று குணம் சேர்க்கிற நேரம் எக்ஸ் கூறு மாற்றம் இல்ல, y கூறு மாற்றம் இல்ல. அப்ப விளைவு பருமன் மாறாது, தாக்க கோடு மாறும். இங்க காணப்பட்ட விளைவு இப்ப இங்க வந்து நிக்குது. ரைட்? இப்ப சொல்லுங்க, எச்ச கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? யார் பற்றி திருப்பம் எடுக்கலாம்? ஏ பற்றி எடுக்கிறத விட பி பற்றி எடுத்த லேசா இல்லையா? பி பற்றி எடுத்தால் பி பற்றி விளைவு திருப்பம் 0, இவர திருப்பம் பிளஸ் இவர திருப்பம் சமம் 0 வரும். ரைட்? பி பற்றி நான் தொகுதிக்கு திருப்பம் எடுத்தால் 0 சமம் விளைவு திருப்பம் 0, 6p தர இந்த தூரம் a sin 60 plus h என்று வரும். h பெருமானம் minus 3√3p என்று வரும். வலஞ்சுழியாக 3√3p என்று அர்த்தம். a bc திசை sin 60 சமபக்கம் புரிந்தானே. ட்ரை பண்ணி அடிச்சுட்டு வாங்க. படம் ஒன்று போடுங்க, கவனமா செய்யும். அலகு நீளத்திற்கான நிறை W/2, மொத்த நிறை இல்ல, அலகு நீளத்துக்கான நிறை. கவனம். சமசீரான கோள்கள். சரி, முதல்ல சொல்லுங்க, இருக்குதுன்னா ஏகமாசி என்ற ஒரு இளைய நீலாயில இழைக்கப்படும் ஓமியங்கள் எவ்வளவு வரும்? எல்லாமே 45 வராது. எப்படி வரும்? ஏன் 45 வரணும்? சமநீளம் உள்ள கோள்கள், அதே நேரம் ஏசிர நீளம் எவ்வளவு வருது? ஏபி பிசி சிடி எல்லாமே ரெண்டே நீளம். அப்ப சதுரம் வரலாம் அல்லது சாய் சதுரம் வரலாம். இவன் ரெண்டு பேரும் இணைச்சு விட்டா ஏசி இணைச்சு விட்டுற நீளமும் ரெண்டேயாக இருந்தால் ரெண்டுமே ஒரு சமபக்க முக்கோணம் சேர்க்கையா இல்லையா? அப்படிதானே? அப்ப எல்லாம் 60 30 பாய் எல்லாமே 60 பாயில வந்திருக்கு. எல்லா கோணங்களும் 60 பாயில வந்திருக்கு. சமபக்க முக்கோணம் தானே. பேசா போச்சு. இப்ப சொல்லுங்க, இந்த மூட்டுகள்ல யாரெல்லாம் எளிய மூட்டுகள், யாரெல்லாம் சிக்கல் மூட்டுகள்? யாரெல்லாம் எளிய மூட்டுகள், யாரெல்லாம் சிக்கல் மூட்டுகள்? பியும் சியும் பியும் டியும் பியும் டியும் எளிய மூட்டுகள். ரெண்டு கோளால மட்டும்தான் விசை கிடைக்கும். ஏயும் சியும் சிக்கல் மூட்டுகள். பாருங்க,
இப்ப பியும் டியும் எளிய மூட்டுன்றதுனால நிறைய விஷயம் தொங்க விடப்பட்டுருந்துச்சுன்னா இங்க ஒரு 2 டபிள்யூ சேர்க்கப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். W/2 C ஒரு 2 டபிள்யூ வரும். அப்ப இங்க 2 டபிள்யூ சேர்க்கப்படுது. சேரலாமாக்கணுமே. இங்க ஒரு T இங்க ஒரு T வரும். அலகு நீளத்துக்கான நிறை W/2 இருந்தால் AB கோளின் நிறை எவ்வளவாக வந்திருக்கு? AB கோளின் நிறை AB கோளின் நிறை W வருமா இல்லையா? W/2 தர 2 WA வரும். W இல்ல W தர A வரும். இங்க WA வரும். அதே தாக்கக்கூடிய வழியே இங்கேயும் WA வரும். எப்படி? W/2ன்றது அலகு நீளத்துக்கான நிறை. அப்ப 2 நீளத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 2 ஆல பெருக்கி விட்டா W தர A வரும். W/2 அலகு நீளத்துக்கான நிறை. 2 ஆல பெருக்கி விட்டா W தர A வரும். மொத்த நிறை. சரி. பாருங்க பியும் டியும் மூட்டுன்றதுனால நான் இந்த மூட்டை உடைச்செடுத்தால் சரி தொகுதி சமச்சீர்ன்றது விளங்குதா இல்லையா? முழு தொகுதியும் சமச்சீராக இருக்கு. ஏசின்ற அச்சுப்படி சமச்சீராக வரும். அப்ப சமச்சீராக வந்தா விசைகளும் சமச்சீராக வந்துருக்கு. அப்ப இங்க தாக்குற அதே எக்ஸ் தான் இங்கேயும் தாக்க போகுது. அப்ப இவர்ல ஏபி கோரின் மீது பீன்ற மூட்டுல எக்ஸ்ன்ற விசை இங்கால பக்கம் தாக்கி இருந்தால் அதே பரமன் உள்ள எக்ஸ் தான் இங்கேயும் தாக்க போகுது. எளிய மூட்டு தானே. சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சி மூட்டு தேவைப்படாது. சும்மா சொல்லுங்க நம்ம எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல சொல்லுங்க. தேவைப்படாது. பழமையா உடைக்கிறதுக்கு வராது. ஆனா உடைக்கலாம். ரைட் சொல்லுவோமே எப்படி உடைக்கலாம். உடைச்சு மார்க் பண்ணுங்க. சொல்றேன் அப்படின்றது. ரைட் சொல்லுங்க. இப்ப ஏபின்ற கோல்ல பீன்ற மூட்டின் மீது சொல்லுங்க இப்படி ஒரு எக்ஸ் தாக்கு சொல்ல தெரியும். பிளாம இருக்கலாம். இவன்ல இப்படி எக்ஸ் தாக்கினால் இங்கால தாக்குற எக்ஸ் எப்படி இருந்திருக்கு? டீல தாக்குறது எப்படி இருந்திருக்கு? டீல இவனோட ஆடி பிம்பமாக ஏடி கோலின் மீது இப்படி எக்ஸ் வந்திருக்கு. சரிதானே? அதே மாதிரி நான் சொல்றேன் இவர்ல கீழ் நோக்கி வாய் வரதா வச்சு ஏபி கோல்ல கீழ் நோக்கி வாய் வரதா வச்சு ரைட். இப்ப சொல்லுங்க இந்த கோலின் மீது இங்க தாக்குற விசை எப்படி வந்திருக்கு? முதலாவது இவருக்கு மேல் நோக்கி வாய் வரும். பிரச்சனை இல்ல. எளிய மூட்டு. அதே மாதிரி இவருக்கு இங்கால பக்கம் எக்ஸ் வந்திருக்கு. இப்ப இவரோட ஆடி பிம்பம் வங்காள எப்படி வந்திருக்கு? எல்லா விஷயம் இவருக்கு கீழ் நோக்கி வாயா இருந்தா இவருக்கு என்ன திசை வந்திருக்கும்? அவருக்கும் கீழ் நோக்கி தான் வந்திருக்கு. திசை பிழையாம இருக்கணும். அதை பத்தி யோசிக்க தேவை. அது மாதிரி இவரோட ஆடி பிம்பம் இங்கால பக்கம் இப்படி வரும். இவரோட ஆடி பிம்பம் இப்படி வரும். சீன்ற மூட்டையும் உடைச்சு பார்ப்போம். சீன்ற மூட்டை உடைச்சா பாருங்க பிசி கோல்ல தாக்குற ஒரே கிடை விசை இவர் மட்டும்தான். எக்ஸ்ன்றது மட்டும்தான். அப்ப இவரை சமப்படுத்துற மாதிரி இங்க வர எக்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? கிடையாக இங்கால பக்கம் வந்திருக்கணும். இப்படி வந்திருக்கு. அப்ப இங்க எக்ஸ்னு வந்தால் சிக்கல் மூட்டுன்ற நேரம் சீன்ற மூட்டுல இப்படிதான் விசையில் வந்திருக்கு. அந்த ஊசியை மட்டும் வரைஞ்சு காட்டுறேன். சீன்ற ஊசியில பாருங்க மேல் நோக்கி ஒரு டி ஒன்று வருது. இந்த திசையில ஒரு 2 டபிள்யூ வருது. சரி இப்ப கவனமா யோசிங்க. பிசி கோலினால் இந்த ஊசிக்கு வழங்கப்படுற கிடை விசை நான் சொல்றேன் இங்கால திசையில எக்ஸ் ஆக இருக்கு. அப்ப இந்த கோலினால் இவருக்கு வழங்கப்படுற விசை என்னவாக இருந்திருக்கு? இங்கால பக்கம் அதே எக்ஸ் ஆக வந்திருக்கு. இப்ப இவருக்கு இவரால் வழங்கப்படுற நிலைக்கு விசை வாங்கி வச்சுக்கோமே. இவருக்கு கிடைக்கிற நிலைக்கு விசை என்ன வந்திருக்கு? மேல் நோக்கி வையாக வராது. எளிய மூட்டுல தான் அப்படி வரும். அப்படிதான் எளிய மூட்டுல தான் அப்படி வரும். சிக்கல் மூட்டு. அப்ப இவர் சிக்கல் மூட்டாக இருந்தால் கவனமா பாருங்க இவரை சமப்படுத்துற மாதிரி மேல் நோக்கி வை வந்திருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா வர நிலைக்குதிவு செல் யார் யார்? டியும்
2W. ஆகவே Tன்றது எங்கட திசையிலே காணப்படும். நான் எடுக்கிற திசையிலே காணப்படுது. 2Wன்றது எதிர் திசையில காணப்படும். தேவைப்படாது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விலங்குல வரும்போது இப்படிதான் வரும். ஒரு சிக்கல் முட்டை கருங்க. 2 கோல் இணைக்கப்பட்டிருக்குது. இணைக்கப்பட்டு நான் சொல்றேன் இவருக்கு நான் Pன்ற ஒரு விசையும் இங்கால திசையில Qன்ற ஒரு விசையும் வழங்கப்பட்டது. அப்ப மூட்டுகளுக்கு வழங்கப்படுற விசைன்னு சொல்லப்பட்டது ஊசிகளுக்கு வழங்கப்படுற விசை. அப்படிதானே? இப்ப இந்த Pயும் Qவும் ஊசிகளுக்கு வழங்கப்படுற விசை இந்த கோல்ல தாக்குற விசை. தனித்தனியா பார்ப்போம். கவனமா பாருங்க. இந்த கோலும் இந்த ஊசியின் தொடுகையில காணப்படுது. அப்ப அவங்க 2 பேர்ல மறுதாக்கம் கொண்டு வரும். அந்த மறுதாக்கத்தின் கிடைக்கூறு நான் சொல்றேன் இங்கால பக்கம் X. இவருக்கு மேல் நோக்கி Y வச்சுக்கோம். அல்லது X1 Y1 வச்சுக்கோங்க. அது மாதிரி இவருக்கு கிடைக்கிற விசை இங்கால பக்கம் X2 இங்கால பக்கம் Y2. ஊசிக்கு வழங்கப்படுற விசை கிடையாக P நிலைக்குத்தாக Q. ஊசியினால் கோலுக்கு வழங்கப்படுற விசை தான் X1 Y1. அப்ப இவருக்கு சமணம் எதிரமாக அங்கால பக்கம் ஊசிக்கு என்ன கிடைச்சிருக்கு? இப்படி ஒரு X1 இப்படி ஒரு Y1 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவங்க 2 பேருடைய மறுதாக்க கூறுகள் இங்கால பக்கம் X2 இங்கால பக்கம் Y2 கிடைச்சிருக்கு. இப்ப இந்த ஊசியின் சமநிலையை பாருங்க. கிடை சமநிலைக்கு சமன்பாடு எப்படி வரும்? P சக X1 சமன் X2 வரும். ரைட்? அப்ப நீங்க இங்கால பக்கம் ஒரு X1 மார்க் பண்ணியிருந்தால் X2 பெருமானம் பாருங்க. இங்க உருவாகிற அதாவது இந்த கோல் உருவாகிற விசை இவருக்கு எதிரான விசை X1 சக நாங்க எடுக்கிற திசையில காணப்படுற விசை பிளஸ் P. அப்ப சிக்கல் மூட்டுன்ற நேரம் இங்க உருவாகிற அதே விசை அங்க உருவாகணும் எந்த கட்டாயம் இல்லை. இதுவே நான் கிடை விசை இல்லாம பீட பெருமானம் பூஜ்ஜியமாக்கி இருந்தா என்ன நடந்திருக்கு? பீட பெருமானத்தை பூஜ்ஜியமாக்கி இருந்தால் X1 X1 X2 சமனாக இருந்திருக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு கிடை விசை கொடுக்கப்பட்டால் இங்கால் உருவாகிற கிடை விசையும் அங்கால் உருவாகிற கிடை விசையும் சமனாக வராது. மறுதாக்கத்தின் கிடைக்கும் சமனாக வராது. இப்ப சிக்கல் மூட்டுகள் காணப்பட்ட நேரம் நிலைக்குத்துக்குள்ள பாருங்க. Y1 plus Y2 யாருக்கு சமம் நடந்திருக்கு? Y1 plus Y2 Qக்கு சமம். அப்ப இங்க நான் மேல் நோக்கி Y1 மார்க் பண்ணிருந்தால் Y2 பெருமானம் என்னவாக வந்திருக்கு? Y2 பெருமானம் நான் மேல் நோக்கி மார்க் பண்றேன். பரவாயில்ல எப்படி இருக்கலாம். Y2 பெருமானம் Q minus Y1 மாதிரி வருமா இல்லையா? அப்ப இந்த Q minus Y1 சொல்லப்பட்டது கீழ் நோக்கி என்னவாக இருந்திருக்கு? Y1 minus Q ஆக இருந்திருக்கு. அப்ப இவருக்கு நீங்க மேல் நோக்கி Y1 மார்க் பண்ணினால் இவருக்கு சமணம் எதிரமாக இங்கால பக்கம் Y1 வரும். எக்ஸ்ட்ராவா யார் வருவார்? Qன்றது நாங்க எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில காணப்படும். மைனஸ் Q சேர்ந்து வந்துருக்கு. ரைட்? அப்ப இங்க பாக்குற நேரம் கவனமா பாருங்க. இது ஒரு சிக்கல் மூட்டு. அப்ப இந்த சிக்கல் மூட்டுல கிடை விசை எக்ஸ்ட்ரா யாரும் இல்ல. கிடை விசை யாரும் இல்ல. அப்ப இங்க X உருவாகினால் இந்த கோல்ல யாரு தான் உருவாயிருப்பார்? X தான் உருவாயிருப்பார். கிடை விசை இருந்தால் கிடை குறுமாறு இருக்கு. இப்ப இவருக்கு நான் மேல் நோக்கி Y ஆக மார்க் பண்றேன். Y1 ஆக மார்க். எப்படியும் வரலாம். இவனுக்கு வரலாம் மேல் நோக்கி வரலாம். ஏதோ ஒன்று. இப்படி மார்க் பண்ணி பார்ப்போமே. இவருக்கு நான் Y1 எடுத்தார். இவரை சமப்படுத்துற மாதிரி கீழ் நோக்கி வர Y1 எப்படி இருந்திருக்கு? கீழ் நோக்கி வர விசை எப்படி இருந்திருக்கு? கவனமா சொல்லுங்க. Y1 plus T வரும். plus 2W sin T தான் வரும். ஏன்னா இவரை சமப்படுத்துற மாதிரி கீழே Y1 வரும். மிச்ச 2 விசைன்னு பாருங்க திசை மாறாம போடணும். 2W நாங்க எடுக்கிற திசையிலே வரும். Tன்றது மைனஸ் வரும். என்னங்களா? எப்படியும் போடலாம். அப்ப இவருக்கு நீங்க அப்ப நீங்க யாரோ ஒருத்தர Y1 எடுக்கணும். அப்ப இவரை நீங்க Y1 மார்க் பண்ணிருந்தால் இங்க வர விசை எப்படி வந்திருக்கு? Y1 plus T minus 2W வரும். ரெண்டுக்கும் போடக்கூடாது. Tன்றது மூட்டுல தாக்குற விசை, ஊசியில தாக்குற விசை, கோலுக்கு. இந்த எப்பயுமே மூட்டுல கொடுக்கப்படுற எக்ஸ்ட்ரா விசைன்றது ஊசிக்கு வழங்கப்படுற விசை தான். அப்ப இந்த T நீங்க ரெண்டா உடைச்சு 2 கோலுக்கு கொடுக்க கூடாது. இது அது கோல்ல தாக்குற நேரடி விசை இல்ல. ஊசியில தாக்குற விசை. இப்படி கொடுக்குறது. அது பிழை. அப்படி கொடுக்க கூடாது. பிழை. என்ன பாருங்க T/2 சமனா வரவும் இல்லைன்னா சமநிலை Y1 குறிச்சிருக்கிறது கோல் உள்ளது. இந்த Y1 இந்த X1 கோல் உள்ளது. இந்த W இந்த T எல்லாம் மூட்டுல உள்ளது. ஊசியில் உள்ளது அந்த மாதிரி. இங்க PQன்ற விசை வழங்கப்படுறது இந்த ஊசிக்கு தான் வழங்கப்படுது. இந்த PQ. இந்த தொழில் தான் இந்த மறுதாக்கங்கள் வருது. ஊசியினால் கோலுக்கு வழங்கப்படுற மறுதாக்கம் தான் வருது. கோல்ல தாக்குற விசை. இந்த வேலை செஞ்சிடக்கூடாது. T/2 T/2 பிரிச்சு கொடுக்க கூடாது.
பெரும்பாலும் சிக்கல் மூட்டு உடைக்க வராது, தேவைப்படாது. தேவைப்பட்டால் இப்படி நீங்க மார்க் பண்ணி செஞ்சு கொண்டு போகணும். சரிதானே? நீங்க வேணா இப்படி மார்க் பண்ணலாம். இவரை கீழ் நோக்கி y1 மார்க் பண்ணிட்டு இவரை y1 பிளஸ் டி மைனஸ் 2 அப்படின்னு மார்க் பண்ணுவார். திசைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொண்டீங்க சார். சிக்கல் மூட்டு பெரும்பாலும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். y1 y1ன்றது yக்கு இல்லை w இருக்கு, நிலைக்குத்தொன்று இருக்கு. ரைட். அப்ப சிக்கல் மூட்டு உடைக்க தேவைன்றதுனால நான் இப்போதைக்கு ஒரு அழிச்சு வைக்கிறேன். தேவைப்பட்டா மார்க் பண்ணிக்குவோம், கிடைக்கூற மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோம். அவரு பாருங்க, இவரு எப்படி பிசிக்கு திரும்ப இருக்கும் இல்லையா? பிசி திரும்ப ஏன் டபிள்யூ உடைக்க போறீங்க? இந்த டபிள்யூ, இந்த 2 டபிள்யூ, இங்க 2 டபிள்யூ போட்டா இது சிக்கல் மாதிரி இருக்கு. இந்த நிறை ரைட். இவரை என் 2 உடைக்க போறீங்க, நேரடியாக திரும்ப எடுக்கலாம். 2 உடைச்சு எங்க போடுவோம் அப்படின்னு செய்யலாம். ரைட். அப்ப இவர் நீங்க 2 பிரிச்சு w/2 எடுத்து இந்த ஒரு உச்சிலையும் இந்த ஒரு உச்சிலையும் போடணும். அவன் 2 பேருடைய விளைவு இந்த தனி w இருக்கு. அவ்வளவு தூரம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்க நீங்க திரும்ப எடுக்கல, நிறைய கூறுகள் வரப்போகும், எக்ஸும் வரும் ஒய்யும் வரும். இப்ப டபிள்யூயும் சேர்த்து இருக்கிறத விட உனக்கு எப்படியும் செய்யலாம். ரைட். பாருங்க, இப்ப சில இந்த டியும் டபிள்யூயும் இல்லாட்டி இது ஒரு சமச்சீரச்சான ஏசின்றது. இவர் சமச்சீரச்சாக இருந்திருந்தால் இவர் எளிய மூட்டாக வாரினால் இவர் நிலைக்குத்து கூறு எவ்வளவாக இருந்திருக்கு? 0. சமச்சீரச்சின் வழியே கூறுகள் 0 பார்த்திருக்கு. ஆனா சிக்கல் மூட்டா இருந்தா அப்படி வரணும் கட்டாயம் இருக்குது? சிக்கல் மூட்டுக்கு அப்படி வரணும் கட்டாயம் இல்லை. சிக்கல் மூட் சமச்சீரச்சு காணப்பட்டாலும் சிக்கல் மூட்டுகளின் வழியே கூறுகள் 0 வரணும் எந்த கட்டாயமும் இல்லை. அப்ப இங்க y1 y2 மாதிரி 2 கூறுகள் இருந்திருக்கு கட்டாயம். சரிதானே? கவனமா இருக்கணும், பிழை விட்டுறது இல்லை. விசைகள் எனக்கு தேவையான விஷயங்களை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோ. 2 டபிள்யூ மாதிரி இல்லையான்னு கேட்டா இருக்கு, எனக்கு தேவை நான் மார்க் பண்ணல. பொதுவா சிக்கல் மட்டும் உடைக்க வேண்டிய தேவை வரும். கேட்கப்பட்டது இலையில் உள்ள இழுவை, பி உள்ள மருதாக்கும். என்ன சொல்லுங்க, எப்படி கொண்டு போக போறீங்க, என்ன செய்ய போறீங்க? XY கண்டுபிடிக்கணும், அங்கால T கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம், எப்படி கொண்டு போலாம்? ஓ ஓ நிலைக்குத்து y ஆரம்பத்துல மார்க் பண்ண மாதிரி y கீழ் நோக்கி y பிளஸ் 2w மைனஸ் t வரும். என்ன விஷயம் கொடுக்குற நேரம் இங்க x உருவாகினால் அங்க x மைனஸ் சம்திங் உருவாகும். xy கண்டுபிடிக்கணும், அங்கால இதுவே கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம்? எப்பயுமே முக்கிய கோல் செய்யக்கூட இப்படி செய்ய போறோம், ஐடியா வச்சு தான் செய்ய தொடங்க. தெரியும் கணியங்கள் xy t. அப்ப 3 சமன்பாடு தான் மேக்ஸிமம் எடுக்கணும். என்ன செய்யலாம்? யாருக்கு? கோளுக்கு a பற்றி திருப்பம் எடுக்கிறோம், xy கிட்ட ஒரு சமன்பாடு வரும். அடுத்தது யார் யார் வருவார்? a வரும், w வரும், y யும் வரும். அப்ப xy t தொடர்படுத்தி 2 சமன்பாடு எடுக்கிறோம். இன்னொரு சமன்பாடு தேவை. என்ன செய்யலாம்? அதே அதுதான் வரும். வேற என்ன செய்யலாம்? தொகுதிக்கும் நிலைக்கும் சமநிலை போட்டால் t சமன் 5w 4w வரும். அதனால 2w பிளஸ் 4w xy வராது. என்ன செய்யலாம்? xy ல 2 சமன்பாடு எடுக்கிற முறை விளைஞ்சு தானே. ab கோளுக்கு a பற்றி திருப்பம் எடுக்கலாம், ஒரு சமன்பாடு வரும். bc கோளுக்கு இல்ல, என்ன சொன்னீங்க அடுத்து? bc சமநிலை நிலைக்கு சமநிலையே போச்சு. அப்ப இன்னொரு சமன்பாடு t யோட தொடர்பட்டு வரும். அடுத்து இன்னொரு சமன்பாடு வேணும், b பற்றி a ab அங்க ஒரு சிக்கல் மூட்டு இருக்கு, அங்க ஒரு மருதாக்கம் வரும். ஏல நிலைக்கு சமநிலை இரண்டாவது சமன்பாடு. முதல்ல இவருக்கு a பற்றி திருப்பம் எடுக்கிறோம், ஒரு சமன்பாடு. பிசிட நிலைக்குத்து சமநிலை இரண்டாவது சமன்பாடு. அடுத்த சமன்பாடு 3 சமன்பாடு தேவைப்படும். 3 தெரியா கணியம் இருக்கு. என்ன செய்யலாம்? கவனமா யோசி. யாருக்கு?
ஏபிசிக்கு ஏ பற்றி திருப்பம் போடலாம். அது நீங்க ஃபர்ஸ்டா செஞ்சீங்கன்னா நல்லா. ஏபிசிக்கு ஏ பற்றி திருப்பம் போட்டால் வார விடை பாருங்க எக்ஸ்ட்ரா பெருமானம் கிடைக்கும். அப்படிதானே? எக்ஸ்ட்ரா பெருமானம் தெரியுமாக இருந்தால் ஏபிக்கு ஏ பற்றி திருப்பம் எடுக்க எக்ஸ் தெரியும் y கண்டுபிடிக்கலாம். எக்ஸும் y தெரியும். பிசிடிக்கு நிலைக்கு சமநிலை போடலாம். விளைஞ்சோ? எப்படி? சிக்கல் மூட்டை உடைக்க தேவைப்படாது, கிடைக்கூறு தேவையில்லை எனக்கு. அதாவது நிலைக்குத்து கூறு தேவையில்லை. நிலைக்குத்து கூறு மாறும். அந்த கூறு தேவைப்படாது. கிடைக்கூறு தேவைப்பட்டா வாக் பண்ணிக்க தெரியும். தெரியும். ஏன்னா இங்க கிடைக்கூறு எப்படியுமே சமனா வரும்னு தெரியும். நிலைக்குத்து கூறு தான் மாறப்போகுது. நிலைக்குத்து கூறு சம்பந்தப்படுத்தாம செய்யப்படும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏபிசிக்கு நாங்க ஏ பற்றி திரும்ப எடுக்கணும். அதனால எக்ஸ்ட்ரா திசை மாறி வரும். அப்ப ஏபிசிக்கு ஏ பற்றி திரும்ப எடுக்கணும். 2a தர x w தர 2a தர x இந்த எல்லா விஷயங்களும் தங்களுக்குள்ள சமப்பற்றும் அடுத்து வரப்போறது இவர் தான். இவர் எல்லாமே ஒரே திசையில வர்றதுனால 2 தர WA தர இந்த தூரம் A sin வருவார். 2க்கு 2a கேன்சல். எக்ஸ்ட்ரா பெருமானம் பாருங்க √3/2 AW. எக்ஸ்ட்ரா பெருமானம் எக்ஸ்ட்ரா பெருமானம் தெரியுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? பிசி கோணின் சமநிலைக்கு நாம் சி பற்றி திரும்ப இருக்கலாம். ஐடியா வந்து வெக்ஸ் பண்ணி கணக்கு செய்ய ஆரம்பிங்க. அப்ப டக்குன்னு ஃபில் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவு யோசிக்க வராது. இப்ப பிசி கோடுக்கு நான் பி பற்றி திரும்ப எடுத்தேன். விடைய பாருங்க சாரி சி பற்றி திரும்ப எடுத்தேன். வார விடை கேபிட்டல் எக்ஸ் தர இந்த தூரம் 2 cos 30 கேபிட்டல் y தர 2 sin 30 சமன் WA sin 30. ரெண்டு பக்கம் ஒரு cos 30 பிரிச்சு விட்டா 2x 2y tan 30 WA tan 30. நாங்க மார்க் பண்ண திசை பிழை -WA என்று வருது.
கவனமா இருக்கணும். இப்ப ரெண்டா உடைச்சு கொடுக்குறீங்களா இருந்தால் WA/2ன்ற விசை எங்க வரும்? WA/2ன்ற விசைய 2W சேர்த்து உங்களுக்கு கொடுக்கணுமா? 2W சேர்த்து கொடுக்கல. இல்ல 2W மூட்டுல தாக்குற விசை. கோல்ல தாக்குற விசை தான் W. கோலின் முனையில தான் கொடுக்கலாம். Xோட Yயோட சேர்ந்து தான் வரும். A பற்றி Xக்கு ஏன்னா போய் என்ன போய் வைட பெருமானம் தெரியும். வைட பெருமானம் தெரியும். எக்ஸ்ட பெருமானம் தெரியுமாக இருந்தால் T கண்டுபிடிக்கலாம். BCD நிலைக்குத்து சமநிலை போடுங்க. இப்ப BCDக்கு நான் நிலைக்குத்து சமநிலை போட்டா வரணும். இப்படி வரும் சமம். யார் யார் வருவார்? நிலைக்குத்து சமநிலை 2Y இல்லை பிளஸ் T1 வரும். பிளஸ் T சமன் 2W என்று வரும். இன்னொரு இவரும் இருக்கிறார் 2W மொத்தமா சமப்படுத்தப்படாத விசை. இந்த 2W இவர் 2Y எல்லாம் வரும். ஆகவே 2Y என்று சொல்லப்பட்டது -2WA சக T 2WA 2W 2W பொது எடுத்தால் 2A + 1 என்று வரும். மறுதாக்கம்னு கேட்டா XY கண்டு கொடுக்குறதுல நீங்க விளைவுல கண்டு கொடுக்கணும். கோலில் B உள்ள மறுதாக்கம். AB கோல்ல தாக்குற விஷயத்தை பாருங்க, கீழ் நோக்கி Y இங்கால பக்கம் X எடுத்து. ஆகவே இங்கால பக்கம் X பெருமானம் √3/2AW வைட பெருமானம் மைனஸ்ல வருது. அப்ப மேல் நோக்கி WA. இவங்க ரெண்டு பேர்லயும் விளையுள் R. விளையுள் கேட்டா விளைவுள் பருமன் திசையெல்லாம் கொடுக்கணும். கிடைக்கூர் நிலை குதுக்கிற கேட்டாதான் நீங்க இப்படி விடணும். விளையோட பருமன் திசையெல்லாம் கண்டு கொடுக்கணும் கட்டாயம். தெரியும். என் டவுட் இருந்தா சொல்லுங்க. பிரச்சனை சரி. டவுட் இருந்தா சொல்லுங்க, வேறங்களாடி சொல்லுங்க. சின்ன விஷயம் தான், கஷ்டம் இல்லை. மூட்டிகோள்லாம் கட்டாயம் செய்ய வேண்டிய கேள்வி. மூட்டிகோள் சட்டப்படலாம்.
எக்ஸுக்கு பிரதியிடக்கூட நீங்க மைனஸ் பெருமானம் தான் பிரதி. நீங்க திருப்பம் எடுக்கிற நேரம் எல்லாம் எக்ஸ் திசை படத்துல மார்க் பண்ண மாதிரி தான் எடுக்கிறது. எங்கட நாங்க மார்க் பண்ண திசையில என்ன விட வருதோ அதே பெருமானத்தை இங்க பிரதியிடணும். இப்போ இங்க வைக்கிங்க வரும் மைனஸ் டபிள்யூ வரும். இப்போ y எங்கெல்லாம் வருதோ அங்க நான் மைனஸ் டபிள்யூ தான் பிரதியிடணும். சமன் 0 வரா 0 வர வாய்ப்பு இல்லை. y 0 வரலாம் சில நேரம். நான் y மேல் நோக்கி மார்க் பண்றேன். பற்றி திருப்பம் எடுக்கிறோம் 2a cos 30 வரும். கோணேஷன் 2a தானே. இந்த கோணம் 30 பாகை. இந்த தூரம் தானே. தான் வரும். நான் தான் பிள்ளை விட்டேன் இது. கொஞ்சம் நீங்க இந்த கோணம் 60 பாகை ஏன்னா இந்த கோணம் 60 பாகை அப்ப எல்லாம் மாறும். எக்ஸ் தர 2a cos 60 வரும். 2a cos 60 y தர 2a sin 60 wa sin 60. ரெண்டு பக்கம் நான் ஒரு a cos 60 பிரிச்சு விட்டால் 2x 2y tan 60 wa அங்கால இன்னொரு tan 60. 2x √3aw 2 √3w 2 √3y wa தர √3 எல்லாம் வெட்டுப்பட்டு போனால் வைட பெருமானம் 0. வைட பெருமானம் 0 எப்படி a cos 60 நான் ரெண்டு பக்கம் ஒரு a cos 60 பிரிச்சு விட்டேன். இவரை பிரிச்சா 2x மிச்சம். 2 a cos 60 பிரிச்சு விட்டால் tan 60 வரும். ஓ என்ன தூரம் தானே sin 60 தாங்க w x இந்த மொத்த தூரம் வரும். அப்ப 2 cos 60 வரும். y க்கு இந்த தூரம் வரும். அப்படிதானே அப்ப 60 இவரும் 60 2 sin 60 வரும். வைட பெருமானம் 0 இருந்தா உங்க கணக்குல தீட பெருமானமும் மாறி வரும். BCD நிலைக்குத்து சமநிலைக்கு 2y பிளஸ் ஒரு t சமன் 2w சக 2w a என்று வரும். வைட பெருமானம் 0 அப்ப தீட பெருமானம் 2w தர a பிளஸ் 1 என்று வரும். வீருள்ள மருதமுகம் வைட பெருமானம் 0 இருந்தால் கிடையாக 2 aw என்று வரும். எப்படி விலை எழுதான் கொடுக்கணும் கட்டாயம். மருதாக்கம் கேட்டா அதான் கொடுக்கணும். இழுவையும் காண்பு சரிதானே. அடுத்த சட்டப்பட்டு டக்குன்னு முடிச்சிடும்.
பெருசா காரியம் ஒண்ணுமே இல்ல. டவுட் எதுவும் இருக்குதா? இவ்வளவு இப்படித்தான் வளமே ஒரே மார்க்கெட் தான் வந்து உருவம் மட்டும் தான் மாறி மாறி வரும். திருப்பவும் சமநிலை மட்டும்தான். முனைகளில் ஒப்பமாக மூட்டப்பட்டுள்ள 5 லேசான கோள்களைக் கொண்டு உருவாக்கப்பட்ட சட்டபரல் தொகுதியானது ஒருவர் பீல் ஒப்பமாக பிணைக்கப்பட்டுள்ளதுடன் மூட்டப்பட்டுள்ள பிணைக்கப்பட்டுள்ளதுடன் எஸ்ஸில் நிறை டபிள்யூ தொங்கவிடப்பட்டுள்ளது. ஆறிற்கு தொடுக்கப்பட்ட ஒரு கிடை இலையின் மூலம் தொகுதி சமநிலையில் பேணப்படுகின்றது. இலையில் உள்ள இழுவையை கண்டு போவின் குறிப்பீட்டின் மூலம் தகைப்பொறி வரைந்து கோளிலோ தகைப்புலை காண்க. படத்தை தெளிவா வரைங்க. இங்க மிக முக்கியம். அவ்வளவு பொருத்தமான படம் ஒன்று இல்ல, பிரச்சனை இல்லை. தரவுகள் தானே முக்கியம். இவர் 30 பாகை, இவரும் 30 பாகை. நீளங்கள் தரப்பட்டிருக்கு. இவரும் சமணம், இவரும் சமணம். இது 45 பாகை, இது 45 பாகை, 90 பாகை. ரைட். இதில் உள்ள இழுவையை கண்டு ஃபர்ஸ்டா இழுவையை கண்டுபிடிக்கணும். இழுவையை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? பிணையல் காணப்படுது. இப்ப பிணையல்ல மறுதாக்கம் வந்துருக்கு. மறுதாக்கத்தின் திசை தெரியாது. ஆனா கெஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த திசையில வரும்ன்ற மாதிரி. எப்படி வந்திருக்கு? மறுதாக்கம் எப்படி வரும்? சரி, பீல தாக்குற மறுதாக்கத்தின் கிடைக்கூறு என்ற திசையில வரும். வலப்பக்கமாக வரப்போகுது. அது மாதிரி நிலைக்குத்துக்குழு மேல் நோக்கி வரப்போகுது. அப்ப இங்கால ஒரு விசை வரும், இங்கால ஒரு விசை வரும். அப்படிதானே? அப்ப ரெண்டு பேருக்கும் விளைவுலாக இப்படித்தான் வந்து அது மாதிரி கெஸ் பண்ணி போடலாம், பிரச்சனை. அப்ப இவரை சமப்படுத்துற மாதிரி இவருக்கு மேல் நோக்கி விசை வரும், இவரை சமப்படுத்துற மாதிரி இங்கால பக்கம் விசை வரும். ஆகவே உங்களோட மறுதாக்கம் இந்த மாதிரி வந்துருக்கு. நீங்க கிடைநிலை குதுகுரு மார்க் பண்ணாலும் சரி, இல்லாட்டி இப்படியே மார்க் பண்ணி வச்சாலும் பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு ஆர் நோட் மாதிரி மார்க் பண்ணி வச்சாலும் சரி, சரிதான். ரைட். இப்ப இழுவையை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? இழுவையை கண்டுபிடிக்க எது? பி பற்றி திருப்பம் எடுக்கலாம். தொகுதிக்கு பி பற்றி திருப்பம் எடுத்தால் ஆர் நோட் வராது, டபிள்யூ டி டீயை கண்டுபிடிக்கலாம். அப்ப தொகுதிக்கு நான் டி பற்றி திருப்பம் எடுத்தால் வேணா அதே வேலை தான். கவனமா பாரு. நீளங்கள் ஒன்றுமே தரப்படல. அப்ப நீளங்கள் ஒன்று தரலாட்டி நான் இந்த நீளத்தை வர்க்க மூலம் 2 எடுக்கலாம். அப்ப இவர் வர்க்க மூலம் 2 இருந்தா இவர் எவ்வளவு? ஏ ஆக வருவார். அப்ப இவரும் ஏ தான், இவரும் ஏ தான். இவரே இருந்தா இவரும் ஏ. ரைட். திருப்பம் எடுக்கிற கவனமா சொல்லுங்க. அங்கால டி தர வர்க்க மூலம் 2 வரும், அதுல மாற்றம் இல்ல. சமன் என்ன வரும்? எப்படி வந்து உனக்கு இந்த செங்குத்து தூரம் தான் தேவை. sin 45. ஏன் sin 45? இங்க இருந்து செங்குத்து வரைஞ்சா இந்த தூரம் தான் sin 45. அப்படிதான், எனக்கு இந்த மொத்த தூரம் தான் தேவை. பாருங்க, இவர் ஏ இவர் ஏ இருந்தா இந்த நீளம் எவ்வளவு வந்திருக்கும்? பிஎஸ் நீளம் 2a இல்லை, 2 வராது. பாருங்க, இவர் 30 பாய், இவர் 30 பாய். இது ஒரு இரு சமபக்க முக்கோணம் தானே. அப்ப இங்க இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சா இவர் 2ஆ பிரிக்குமா இல்லையா? அப்ப a cos 30
பிளஸ் இன்னொரு a cos 30 வரும். இந்த மொத்த நீளம் 2a cos 30 வரும்ன்றது விளங்குதா இல்லையா? இப்ப 2a cos 30ன்றது a வர்க்க மூலம் உண்டு இந்த நீளம். சரிதானே? பாருங்க, படத்துக்கு தெளிவா விளங்கலாட்டி நீங்க இங்க இருந்து ஒரு செங்குத்தொண்டு வரைஞ்சால் இந்த நீளம் 2ஆ பிரியும். அப்ப இவர் a ஆ இருந்தா இவர் a cos 30 வருவார். இவர் இன்னொரு a cos 30 வருவார். மொத்த நீளம் 2a cos 30 வரும். 2a cos 30ன்றது வர்க்கமூலம் 3a ஆக இருக்கு. PS நீளம். இப்ப PS நீளம் தெரியுமாக இருந்தால் இந்த நீளம் எவ்வளவாக வந்திருக்கு? W க்கான செங்குத்து தூரம். இந்த கோணம் எவ்வளவு? 15 பாகை தானே? ரைட். அப்ப இந்த தூரம் எவ்வளவு வரும்? 3a cos 15 பாகையில் வரும். cos 15 பாகை பெருமானம் தெரியா, அப்படியே விட்டீங்களா சார்? cos 15 விட்டுரும். ஆகவே செங்குத்து தூரம் பாருங்க, வர்க்கமூலம் 3a cos 15 sin 75 போடலாம். இவர் 15 இவர் 75 பாகை தான். இப்ப மொத்தமாக sin 75 போடலாம். இல்லாட்டி 15 பாகையில பெருமானம் கண்டுபிடிக்கணுமா இருந்தா 45 மைனஸ் 30 போட்டு படிக்கலாம். 15 விட்டுரும். W இந்த வருமானம் சாரி, இது எழுதி முடிங்க. அடுத்து போயின் குறிப்பிட்டு போ. ஓவின் குறிப்பீடு போடுற நேரம் ஃபுல்லா விசைகள் இடைப்படுற மாதிரி எல்லா பிரதேசமும் பேர் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன்ல வாங்க. விசைகள் இடைப்படுற மாதிரி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஒரு ரொட்டேஷன் எடுங்க. இங்க இருந்து ஆரம்பிக்குமே. இந்த பிரதேசத்துக்கு ஏன்னு பேர் வச்சால் உங்களோட ஏன்றது எங்க இருந்து எங்க வரைக்குமான பிரதேசம்? டபிள்யூல இருந்து இங்க ஆர் நோட் வரைக்குமான பிரதேசம். விசை தாண்டிட்டால் பிரதேசம் மாறும். இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம், இங்க வரைக்குமே ஏ தான். இதை தாண்டிட்டா அடுத்த பிரதேசம் விசை ஒன்று தாண்டு. அப்ப இங்க வர பிரதேசம் நாங்க பீன்னு பேருவோம். இவர் பி ஆக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்குமே பி தான். இதை தாண்டிட்டா வரும் இன்னொரு விசை இன்னொரு விசை தாண்டுது. அப்ப இங்க வர பிரதேசம் சி ஆக இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமே சி தான். இங்க வர பிரதேசம் ஏற்கனவே பேர் வச்சு இப்போ ஃபுல்லா சரௌண்டிங் வச்ச போறோம், சுத்துவார எல்லாம் வச்ச போறோம். கோள்களுக்குள்ளால பி ஈன்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். சரிதானே? ரைட். இப்ப எந்த மூட்ல வரைய ஆரம்பிக்க கூட, எதுல வரைய ஆரம்பிக்கவே கஷ்டம்? பீன்ற மூட்ல வரைய ஆரம்பிக்க இயலும். ஏன்னா பீன்ற மூட்ல மொத்தமா எத்தனை தெரியா கணியம் வருது? 4 தெரியா கணியம் வருது. 3 கோள்லயும் தெரியா, ஆர் நோட்ட பருமனும் தெரியாது. அப்ப எந்த கோள்ல எந்த மூட்ல ஆரம்பிக்கலாம்? ஒன்று எஸ்ல ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஆறுலயும் ஆரம்பிக்கலாம். பீட பெருமானம் தெரியும். பீட பெருமானம் தெரியும்ன்றதுனால இங்கேயும் 2 தெரியா கணியம் தான், இங்கேயும் 2 தெரியா கணியம் தான். மேக்சிமம் 2 தான் இருக்கு. இங்க வந்தா வரையலாம் கியூல, கியூலயும் வரையலாம். இதுவும் தெரியா, இதுவும் தெரியா, இதுவும் தெரியும். அவ நீங்க எஸ்ல வரையலாம் அல்லது ஆர்ல வரையலாம். எஸ்ல வரையாது நல்ல நினைக்கும். சின்ன விஷயம் தானே. எஸ்ல வரையும். எஸ்ல வரைஞ்சா
எஸ்ன மூட்டை பிடிச்சு இடஞ்சுழியா சுழட்டிட்டு வர நேரம் எங்க இருந்து எங்க வரைக்கும் பிரதேசங்கள் மாறிக்கொண்டு வரும். ஏ டு பி, பி டு இ, இ டு எண்ட் வரப்போகுது. இப்படியே ஃபுல் ரொட்டேஷன் எடுக்கிறோம். ரைட். அப்ப ஏல இருந்து பிக்கான பிரதேசம் டபிள்யூ கீழ் நோக்கி. அப்ப ஏல இருந்து பிக்கு வர நேரம் கீழ் நோக்கி டபிள்யூ வரும். நடுப்படுத்தி வரீங்க. பி டு இ வரையணும். பி டு இன்றது எப்படிப்பட்ட சாய்வுல இருக்கு? பி டு இன்றது கவனமா யோசிங்க. 15 பாருங்க. இது 15 பாகையா இருந்தால் நான் இங்க ஒரு கிடைக்கோடு வர நேரம் இவரும் 15 பாகையா இருந்திருப்பார். இங்கால பக்கம் இன்னொரு 15 பாகையில வரப்போகுது. பி டு இன்ற நேரம் கிடையோட 15 பாகை வரணும்ன்றது தெரியும். இந்த கோல்ல தாக்குறது இழுவையாகவும் இருக்கலாம், உதைப்பாகவும் இருக்கலாம். இழுவையாக இருந்தால் ஈன்ற புள்ளி எங்க வந்திருக்கு? இழுவையாக இருந்தால் ஈன்ற புள்ளி பி இங்க இருக்கிறார், இ எங்க வந்திருப்பார்? இங்கால பக்கம் வந்திருப்பார். அப்படிதானே? இழுவையாக இருந்தா விசையின் திசை மேல் நோக்கி காணப்படும். அப்ப இங்க வந்திருக்கு. இது உதைப்பாக இருந்தா எங்க வந்திருக்கும்? இங்க இங்கால திசையில விசை வந்திருக்கும். ஈன்ற புள்ளி இங்க வந்திருக்கு. இழுவையா உதைப்பான எனக்கு இப்போதைக்கு தெரியும். அப்ப இழுவையா உதைப்பான்னு தெரியா, ஆனா வரப்போற விசை கட்டாயம் கிடையோட என்ன சாய்வுல வரும்? 15 பாகை தானே. அப்ப கிடையோட 15 பாகையில பில இருந்து ஒரு கோடு வரைஞ்சு வச்சு கிடையுடன் 15 பாகையோட புள்ளிக்கோடு. ஒரு கோடு வரைஞ்சால் இது 15, இது 15, அப்ப இங்க 15. ரைட். இந்த கோட்டின் வழியே எங்க ஒரு இடத்துல தான் இ வரப்போகுது, எங்கன்றது இப்போதைக்கு தெரியாது. ரைட். இ டு ஏ எப்படி வரும்? கிடையுடன் 15 இந்த சாய்வுல வரும். கோளுக்கு சமாந்தரமாக எப்பயும் கோடுகள் வரும். அப்ப இந்த சாய்வுல இ டு ஏ வரணுமா இருந்தால் ஈன்ற புள்ளி எங்க இருந்திருக்கு? மேலதான் இருந்திருக்கு. அப்ப இவர் 15 பாகை, இவரோட 15 பாகையில உங்களுக்கு ஈன்ற புள்ளி வரும். என்ற கோடு வரும். முதல் முக்கோணி சாரி, இது ஒரு 15, இது ஒரு 15. எஸ்ன்ற மூட்டுக்கு வரைஞ்சு முடிச்சா உங்களுக்கு இந்த ரெண்டு கோள்லையும் தாக்குற விஷயம் தெரியும். இப்ப உங்களுக்கு விருப்பமான எந்த முக்கோணி எந்த மூட்டுக்கும் வரையலாம், இதுக்கும் வரையலாம். கியூக்கு வரைஞ்சா எப்படி வரும்? பி டு டி நிலைக்குத்திரம் 45 பாகையில கிடையாது 45 பாகை. பி இங்க இருக்கு. இப்ப பி டு டின்றது நிலைக்குத்திரம் 45 பாகையில வரணும். எப்படி வரைஞ்சிருக்கலாம்? பி டு டின்ற நேரம் நிலைக்குத்திரம் 45 பாகையில இப்படி போயிருக்கு. இது 15 பாகை, அப்ப இதை விட கூடுதலாக வந்திருக்கு. இங்கால பக்கம் வந்திருக்கும். அப்ப பி டு டின்றது இங்க எங்க வந்திருக்கு. ரைட். அடுத்து டி டு இ. கவனமா பாருங்க. டி டு இ கிடையுடன் 45. டி டு என்றது பாருங்க கிடையோட 45 பாகை. அப்ப இந்த சாய்வுல வரணுமா இருந்தா டி எங்க இருந்திருக்கு? டி எங்க வந்திருக்கு? கீழ வந்தா பிரச்சனை. டி எங்க வந்திருக்கு? டி டு இ இப்படி வரணும். டி இங்க இருக்குது. டின்றது இந்த கோட்ல இங்க தான் வரப்போகுது. இப்ப டி டு இ இப்படி சாய்வுல வரணுமா இருந்தா டி எங்க இருந்திருக்கலாம்? சரியா இருக்கு நேரம் வந்திருக்கலாம். இப்படிதான் வந்திருக்கு. இவர் 45 பாகை. இவர் 45 பாகை, இவர் 30 பாகை. 45, 60, இவர் 30 பாகை. இது ஒரு செங்கோண முக்கோணியாக வரும் இப்போதைக்கு. ரைட். நேரம் மாற்றக்கோள் இவர் பிக்யூன்ற கோள் எதையும் பார்க்கலாம். நிலைக்குத்தை பார்க்கலாம், கிடையும் பார்க்கலாம். அப்ப இந்த கோள் நிலைக்குத்துறை எவ்வளவு சாய்? 45. கிடையோட அதே 45. எப்படியும் பார்க்கலாம். கிடையோட அல்லது நிலைக்குத்துறை எவ்வளவு சாய்? ரைட். அப்ப இந்த புள்ளி டி ஆக இருக்கு. ரைட். எந்த கோள் மிச்சம்? இப்ப இந்த மூட்டுக்கு வரைஞ்சாச்சு. அப்ப இது தெரியும், இது தெரியும். இந்த மூட்டுக்கு வரைஞ்சாச்சு, இது தெரியும், இது தெரியும். இது மட்டும் தான் மிச்சம். யாருக்கு வரையும்? ஆறுன்ற மூட்டுக்கு வரையுமே. அப்ப ஆறுன்ற மூட்டுக்கு வரைஞ்சால் எப்படி வரும்? ஆறுன்ற மூட்டுக்கு வரைய நேரம் பி டு சி கிடையாக வரணும். கவனமா வரையும். பி டு சி கிடையாக வரணும். சீன்ற புள்ளி எங்க வந்திருக்கும்? இந்த டீன்றது திசை தெரிஞ்ச விசை. அப்படிதானே? பில இருந்து சிக்கு போற நேரம் இடப்பக்கமாக விசை வரணுமா இருந்தால் பி இங்க இருக்கிறார், சீன்ற புள்ளி இங்கால பக்கம் தான் கட்டாயம் இருந்திருக்கும். பி டு சி போறோம் இடப்பக்கம் விசை வரும்.
சி டு டி எப்படி வரணும்? நிலைக்குத்தாக. அப்ப சீன்ற புள்ளி கட்டாயம் எங்க இருந்திருக்கும்? பிக்கு நிலைக்குத்தாக கீழ வந்திருக்கு. உங்களோட படம் அவ்வளவு. இப்படி இப்ப உங்களுக்கு ஆர் நோட்ட பெருமானம் கேட்டால் என்ன செய்யலாம்? ஆர் நோட்டின் பெருமானத்தை காண்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தா சி டு ஏ பார்த்தாலும் சார் இந்த இருக்கு சில வந்து ஏக்கான நீளம். அப்ப இந்த நீளத்தை கண்டுபிடிச்சார் இதான் உங்களோட ஆறு பருமனாக இருக்கு. ரைட்? போவின் குறிப்பீடு படம் வரைஞ்சு வரைஞ்சான்னு பாருங்க. படத்தை வரைஞ்சுக்கோங்க சொல்றேன். படத்தை வரைங்க டக்குனு தூரங்களை மார்க் பண்ணிட்டு அட்டவணையை ஃபில் பண்ணும். விளங்கி வரைங்க. இது இல்ல வாங்க. ரெட் பென் யூஸ் பண்ணவே கூட கருப்பென் யூஸ் பண்ணலாம். ரெட் பென் யூஸ் பண்ணா திருத்தராக மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். கலர் பென் யூஸ் பண்ணலாம். ரெட் பென் யூஸ் பண்ணலாம். ரெட் பென்றாலும் உங்களுக்கு எல்லாம் இல்லை. ரெட் அண்ட் பிளாக் மட்டும். ப்ளூ பிளாக் மட்டும். வேற ஒன்றும் யூஸ் பண்ண வேணாம். பென்சில் ரெட் பென் ப்ளூ பென் மார்க் பண்ணுங்க. பேனால வரைஞ்சிட்டு இந்த தூரங்களை பென்சில மார்க் பண்ணுங்க. தூரங்களை கண்டுபிடிக்க வழிகளை யோசி. எப்படி பி டு டி வரைஞ்சு இருக்கும். எந்த மூட்டுக்கு ஓ right. அப்படி வரையலாம் வரையலாம். ஆனா ஒரு மூட்டை எடுத்து முழுசா வரைஞ்சு முடிச்சிட்டீங்களா இருந்தா அடுத்த மூட்டை செலக்ட் பண்ண லேசா இருக்கு. இப்ப இது இங்க இருந்து இதை வரைஞ்சிட்டு திரும்ப இந்த மூட்டை தெரிவு செஞ்சா நீங்க ஒரு ஒரு மூட்டை பிடிச்சு நீங்க ஃபுல்லா வரைஞ்சு முடிச்சிருங்க. இல்லையா 45 15 60 இங்க 30 70 விளங்கி வரை குழப்பிக்கொள்ளாம வரை சட்டப்பட டைம் எடுக்கும். நாம பிரதேசங்கள் சரியா மார்க் பண்ணி வருவீங்களா இருந்தா ஷுவரா செய்யலாம். டைம் எடுக்கும் மற்றவன் அடிக்க இருக்குது.
இப்ப நீளங்களை கவனமா மார்க் பண்ணி கொண்டு வருவோம். இவர் 75, இவர் 30 பாகையா இருந்தால் இவர் 75 பாகையாக வரும். அப்ப இது ஒரு இருசம பக்க முக்கோணியாக வரும். ரைட். அப்ப இவர் W, இங்க இருந்து வர செங்குத்து இவர் ரெண்டா பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த நீளம் எவ்வளவாக வரும்? W/2 ஆக வரும். அப்படிதான். இங்க இருந்து வர செங்குத்து ரெண்டா பிரிக்கும். இருசம பக்க முக்கோணி தானே. அப்ப இந்த நீளம் W/2. அப்ப இவர் W/2 இருந்தால் இந்த நீளம் எவ்வளவு? செங்குத்துமாக வருவாரா இல்லையா? செங்குத்து, இவர் செங்குத்து. அப்ப இவர் W/2, இது 15, செம்பக்கம் எவ்வளவு? W/2 sin 15, கீழே sin 15 வரும். இப்போ cosec 15 வரும். இந்த நீளம் பாருங்க, W/2 cosec 15 பாகைன்னு வரும். இங்க இருந்து இங்க வரைக்குமான நீளம். அப்ப இதே நீளம் தான் இங்கேயும் வரப்போகுது. W/2 cosec 15 பாகை. ரைட். பாருங்க, BD ஒரு செங்கோண முக்கோணி. அப்ப இவர் W/2 cosec 15 பாகையா இருந்தார். அவரின் கீழ் cos 30 தான் இவர். அப்படிதானே? இது ஒரு செங்கோண முக்கோணி. W/2 cosec 15 cosec 15 cosec 15 கீழே cos 30 வரும். ஆகவே W/2 cosec 15 கீழ் இவ்வளவு 45. சாய்வு எவ்வளவு? அவ்வளவுதான். கீழே cos 30 வரும். அப்ப √3/2 வரும். இந்த நீளம் பாருங்க, W இன் கீழ் √3 cosec 15 பாருங்க. இந்த நீளம் W இன் கீழ் √3 cosec 15 இருந்தா அவரோட சைன் தான் இவர். அரைவாசி தானே. எதிர்பக்கம் இவர். அப்ப W இன் கீழ் 2 √3 cosec 15 பாகைன்னு வரும். சரி. இந்த முக்கோணி சார்பாக இவர் W இன் கீழ் √3 cosec 15, அவரை 45 தான். ஓ, ED சாய்வு இப்படி தானே வரும். இங்க அளவுக்கு தானே வரும். கவனமா வரீங்க, அவசரப்படாம வரீங்க. இவர் W இன் கீழ் √6 cosec 15. இது 45, இது 45. இந்த நீளம் உங்களுக்கு W இன் கீழ் √6 cosec 15 ஆகும். இது ஒரே பெருமான். கோணங்களை பாருங்க. 75, இது மொத்தமா 75, இது 15, இது 15. இந்த கோணம் செங்கோணமாகும். நீளங்கள் மார்க் பண்றதெல்லாம் சடசடன் டக்குன்னு மார்க் பண்ணி
பிஎஸ் கோட்ல தாக்குற விசையை கண்டுபிடிக்கணுமா இருந்தா உங்களுக்கு எந்த நீளம் தேவைப்படும்? பிஎஸ் கோட்ல தாக்குறது நீளம் தேவைப்படுமா இல்லையா? பிரகடல் போட்டாலும் மட்டும் தான், போராட்டி மட்டும் தான், தேவைப்பட்டா போட்டுக்கோங்க, புலம்பெயர்வு தான் போட்டு. இப்ப பிஎஸ்ல தாக்குற விசைன்னு சொல்லப்படுறது இஏ நீளமாக வரும். அப்ப இ என்ற நீளம் எங்க இருந்து எங்க வருது? இங்க இருந்து இங்க வரைக்கும் வரும். ரைட். இப்ப பாருங்க, பி மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க போகணும்? பி மூட்டு சார்பாக இவர்ல தாக்குற தகைப்பை கண்டுபிடிக்கணுமா இருந்தால் எந்த பிரதேசம் வந்து எந்த பிரதேசம் போகும்? ஏல இருந்து இயா, ஈல இருந்து ஏயா? நல்லா யோசிங்க. ஏல இருந்து இங்க இருந்து இடஞ்சுழி தான் சுழற்சி எடுக்கிறோம். அப்ப ஏல இருந்து ஈக்கு போற நேரம் தான் பாருங்க பிஎஸ் கோல் மாட்டுது. ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்து பாருங்க. ஏல இருந்து ஈக்கு போகுது. அப்ப ஏல இருந்து ஈக்கான பாதை எப்படி வருது? கீழ் நோக்கி. அப்ப இந்த மூட்டுல தாக்குற விசை இப்படி வரும். இது இழுவையா உதைப்பா? உதைப்பு. உதைப்பின் பருமன் W/2 cosec 15. PQ கண்டுபிடிக்க போறோம். PQன்றது P மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க போகணும்? P மூட்டு சார்பாக வரணும் மேடம். இங்க தான் ரொட்டேஷன் எடுக்கணும் பாருங்க. ஈல இருந்து தான் டிக்கு போகும். அப்ப ஈல இருந்து டிக்கான பாதை மேல் நோக்கி வரும். இங்க தாக்குற விசை இப்படி வரும். அதுவும் சரி. ஆக இது ஒரு இழுவையாக வரும். இப்ப PQன்னு சொல்லப்படுறது ED யின் நீளம். இப்ப ED யின் நீளம்ன்றது W இன் கீழ் 2√3 cosec 15 பா. PR யார்? P மூட்டு சார்பாக D to C. D to C ன்றது பாருங்க, D ல இருந்து C கீழ வரும். இப்படி வரும் விசை. அது ஒரு உதைப்பாக வரும். DC யின் நீளம். DC நீளம் வரும் கண்டுபிடிச்சவங்க இந்த நீளம் தான் இங்கே வரும். 45 பாகை தானே? W இன் கீழ் √3 ஒரு உதைப்பு. W இன் கீழ் √6 cosec 15 பாகை. S மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க வரைக்கும்? QS ன்றது S மூட்டு சார்பாக S மூட்டு சார்பாக எங்க இருந்து எங்க வரைக்கும் வரும்? அப்படிதானே? B ல இருந்து E க்கு வரும். இப்ப B ல இருந்து E க்கான பாதை வரும்போது இங்க இருந்து இப்படி S மூட்டு சார்பாக இப்படி வரும் விசை. இது ஒரு இழுவையாக. எப்படி? ஓ, கடைசியா சொல்றேன். ஃபுல்லா செய்ய தேவையில்ல, பகுதியை பார்ப்போம். இப்போதைக்கு இதை முறைப்படி மார்க் பண்ணி இருப்பேன். ரைட். இப்ப B to E ன்றது பாருங்க இப்படி வரும். அது ஒரு இழுவையாக வரும். B to E என்ற நீளம் இழுவை W இன் கீழ் 2 cos Q மூட்டு சார்பாக QR ன்றது எப்படி வரும்? B to D ன்னு வரும். அப்ப B to D ன்றது பாருங்க எப்படி வந்திருக்கு? மேல் நோக்கி வந்திருக்கு. இங்க தாக்குற விசை இப்படி வரும். அந்த இழுவையின் பருமன் B to D W இன் கீழ் √3 cosec 15. C to B. ரைட். இந்த நீளம் தெரியும் தானே? இதை வச்சு கூட அங்க மார்க் பண்ணி கொண்டு போகணும் பாருங்க. இது ஒரு இருசாம் பக்கம் முக்கும். ரைட். இது 75, இது 75. அப்ப இங்க இருந்து வர்ற செங்குத்து ஒரு 2 ஆக்கு இருக்கு. அப்ப இவர் W/2, இவர் W/2, இவர் 75 பாகையாக இருந்தார், இல்லாட்டி இவர் 15 பாகையாக இருந்தார். இது W/2. அப்ப செம்பக்கம் W/2 வின் கீழ் sin 15 வரும். W/2 cosec 15. இது W/2 தான். இவர் W/2, இது 15. இந்த செங்கோண முக்கோணில W/2 இது 15. இவர் W/2 வின் கீழ் sin 15. இதோட இருசம பக்கம் முக்கோணம். அப்ப இதே நீளம் தான் இங்கேயும் வரும். ரைட். அப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த 2 நீளம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்?
இந்த நீளம் தெரியுமாக இருந்தால் இது ஒரு செங்கோண முக்கோணி தானே. அப்ப இவரை வச்சுக்கொண்டு இவரை கண்டுபிடிச்சோம். ரைட், இது 30 பாகை. அப்ப இவரை வச்சுக்கொண்டு இதை கண்டுபிடிச்சோம். இதை வச்சுக்கொண்டு இதையும் கண்டுபிடிச்சோம். எங்களுக்கு இந்த நீளமும் தெரியும், இந்த நீளமும் தெரியும். இப்ப இந்த முக்கோணி சார்பாக இவர் தெரியுமாக இருந்தால் இவரும் தெரியும், இவரும். ரைட், படிப்படியா செஞ்சு கொண்டு போறதுதான். நேரடியாக மார்க் பண்ற முறையும் டக்குன்னு சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. வீடியோ சேவ்னா சொல்லுவாங்க. ரைட், பாருங்க, இப்ப நேரடியாக மார்க் பண்ணக்கூடிய ஒரு முறை, கவனமா பாருங்க. இந்த முட்ல ஆரம்பிக்கிறேன். நேரடியா மார்க் பண்ற எல்லாத்தையும் நான் ஒரேஞ்ச் கலர் மார்க் பண்றேன். இப்ப இந்த இடத்துல தாக்குற டீன்ற விசை இங்கால பக்கம் வருது. அப்ப இந்த மூட்ல கிடை விசை சமப்படுத்துற மாதிரி யாருல விசை வந்திருக்கலாம், கட்டாயம் ஆர்கியூல தான் வந்திருக்கணும். அப்ப இங்கால தாக்குற கிடை விசை சமப்படுத்துற மாதிரி இவர தாக்குற கிடை விசை இங்கால பக்கம் வந்திருக்கணும். இப்படி வந்திருக்கு. ஏன்டா இவர இங்கால பக்கம் அடிச்சா இப்படி விசை வரணும். அப்ப இது சமப்படும். ஆக இவர்ல தாக்குற விசை இப்படின்னு எனக்கு முடிவு எடுத்து கொள்ளணும். இப்ப இவரை நான் இங்கால பக்கம் அடிச்சு விட்டால் நிலைக்குத்து கூட எந்த திசையில வந்திருக்கு, கீழ் நோக்கி வந்திருக்கு. அவர் சமப்படுத்துற மாதிரி இந்த கோல் எப்படி வந்திருக்கணும், அப்ப மேல் நோக்கி வரணும். இவர்ல மேல் நோக்கி இப்படி விசை, இதையும் மார்க் பண்ணிக்கணும். இவரை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம், இதை வச்சுக்கொண்டு மிச்சம் எல்லாம் கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யலாம், பாருங்க, இவரும் இவரும் ஒன்று கொண்டு செங்குத்து. அப்ப இவருக்கு இங்கால திசையில விசை வருமா இருந்தால் நான் இந்த கோளுக்கு செங்குத்தாக எல்லா விசையும் பிரிக்கிறேன். அப்ப இந்த கோளுக்கு செங்குத்தாக எல்லா விசையும் பிரிச்சால் இவருக்கு இங்கால திசையில விசை வருது. அப்ப இவர்ல தாக்குற விசை எந்த பக்கம் வந்திருக்கேன், கீழ் நோக்கி வந்திருக்கணும். அப்ப இவருக்கு இப்படி விசை, சரிதானே. ஒரு பிழை ஒன்று வரும். மேல் நோக்கி வரும், படத்துல பிழை இல்ல. என்ன விஷயம் என்றால் இந்த நிலையில ஒரு சமநிலை காணப்படலான்னு இருக்கு. என்ன பாருங்க, இவரை இப்படி மடிச்சு விட்டால் வார விசை இங்கால விசை வருது. ஆனா இங்க மார்க் பண்ணல கீழ் நோக்கி விசை வந்து. ஆகவே இந்த நிலைமையில ஒரு சமநிலை வராது. ஓயின் குறிப்பீட்டை பயன்படுத்தி படம் வரைஞ்சு வச்சிருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு இப்படி சிக்கலான கேள்விகள் வராது. D2E சமநிலை சாத்தியம் இல்லை. அப்படி மார்க் பண்ண போனா இந்த பிரச்சனை சில நேரம் வரும். அதனால முறைப்படியே செஞ்சு பாருங்க, செக் பண்ணுங்க நீங்க செஞ்ச சரிதான பிள்ளை தானே. வரைஞ்சு முடிச்சுட்டு விசையெல்லாம் மார்க் பண்ணிட்டு நீங்க செஞ்ச சரிதான பிள்ளை தானே செக் பண்ணி பாருங்க. எப்படி ஏழாவது நிறைய விஷயம் காணப்படுதுன்னா, இவர நிலைக்குத்து கூட இங்க 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 எல்லாம் சேர்ந்து தான் சமப்படும். யோசிக்கத்தான் வரும். இந்த ரெண்டு கோட்டையும் கிடைக்கூடு மறுதாக்கத்தின் கிடைக்கூட சமப்படுத்தப்படும். கஷ்டம். எக்ஸாம் சரியான கேள்வி தந்திருப்பாங்க. ஏன்னா இது வந்து சமநிலை சாத்தியம் இல்லாம இருக்கு. இப்படி ஒரு நிலைமையில சமநிலை கொண்டு வர இயலாம இருக்கு. அதான் இப்படி வந்திருக்கு. எழுதிக்கோங்க மிச்சம். புவியீர்ப்பு கேள்வி நான் செய்வோம் அடுத்த கிளாஸ். நீங்க 7 அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல ஒரு கேள்வி. புவியீர்ப்பு கேள்வி இல்லையா, ஆர்வம் சிம்பிள் ஆர்வம். ஆனா வட்டாடருக்கான திணிவுமைய நிறுவனம் செஞ்சிருக்கிறேன் ஏற்கனவே. வட்டாடருக்கான திணிவுமையம் நிறுவக்கூடிய முறையை பார்த்திருக்கிறோம். எப்படி நிறுவனம், ஒரு வட்டாடரின் திணிவுமைய நிறுவனமாக இருந்தால் எப்படி நிறுவி எடுத்தோம், 6 தான், அதுல மாற்றம் இல்லை. இப்படி டெல்டா தீட்டா தடிப்புடைய ஒரு கீழே மட்டும் வெட்டி எடுக்கும். இவர் எப்படி யோசிக்க போறால் இந்த வட்டாடர் எப்படி உருவாக்கலாம்டா, எனக்கு சின்ன சின்ன வட்ட விட்களை கொண்டு உருவாக்கலாமா இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன வட்ட விட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வட்டாடர் உருவாக யோசிக்கலாமா இல்லையா. இதை வச்சுக்கொண்டு நீங்க தொகையீட்டு முறைப்படி நிறுவனம் செஞ்சு பாருங்க, புவியீர்ப்பு மையம் கண்டுபிடிக்க
ஒரு வட்ட வில்லின் திணிவு மையம் எங்க வரும், அதை பயன்படுத்தி ஒரு வட்ட அடரின் திணிவு மையத்தை எப்படி கெஸ் பண்ணி எடுக்கு. அந்த மாதிரி இதையும் யோசிச்சு பாருங்க. ஒரு அரைக்கோளம் சொல்லப்படுறது யாரோட சேர்க்கையாக யோசிக்கலாம்? சாரி, அரைக்கோளம் ஒரு திண்ம கோளம்ன்றது, திண்ம அரைக்கோளம்ன்றது யாரோட சேர்க்கையாக யோசிக்கலாம்? பொற்கோளங்களோட சேர்க்கையாக யோசிக்கலாமா இல்லையா? சின்ன சின்ன பொற்கோளங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு திண்ம அரைக்கோளம் உருவாக்கலாமா இல்லையா? அத மாதிரி இதை செஞ்சு பாருங்க, இதை யோசிச்சு பாருங்க, செய்யலாம். செஞ்சுட்டு வாங்க, அடுத்த கிளாஸ் பியூர் பேப்பரும் சேர்த்து செய்யும்.